உரைத்தாங்கம்மா, பள்ளி பாடசாலைக்கு செல்லும் பொழுது உன் மனதுக்கு பிடித்தவனோடு உல்லாசமாக இருந்து 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கியாவே. யாரை பார்த்து என்ன சொல்றீங்க? அம்மா, உன்னை பார்த்து நான் சொல்லவில்லை. நீ யார்? என் தங்கை. நீ இப்பேற்பட்ட ஈன செயலை செய்ய மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வயது இருக்கின்றது. இந்த வயதினால் பருவ கோளாறினால் 1 நிமிடம் போதும் மனமாறுவதற்கு. அந்த சூழ்நிலையில் தவறு இருந்திருக்கலாமே. அதற்காக யாரால இருந்தாலும் காரியத்தை யார் நான் சொன்னது? அண்ணனும் அண்ணியும் சொன்னாங்க. அண்ணா, அண்ணனும் அண்ணியும் சொன்னாங்க. அண்ணா, அம்மா, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நீ நம்பாதனா? அந்த தேவடியா பேச கேட்டு அண்ணன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறானா? யாரு பார்த்து தாசி வேசி என்று பேசுகிறாய்? அண்ணி என்பவர் யார்? அன்னைக்கு சமம் என்ன சொன்னார்? சமமானவர். அவர் இப்படி எல்லாம் பேசலாமா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கையா? உன்னுடைய தங்கையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை? தங்கைக்கு நம்பிக்கை இருந்து தங்கன் மீது இந்த வார்த்தை சொன்னவர் அண்ணியை பார்த்து தாசி என்றோ வேசி என்றோ அப்பொழுதே அந்த நம்பிக்கையெல்லாம் போச்சு. அண்ணா, என்ன அண்ணா? அவன் நம் குடும்பத்துக்கு ஏற்ற கிடையாதுண்ணா. அவரை சொல்றதுல நீங்க நம்பாதீங்கண்ணா. நம்பாதீங்க? வேண்டாண்ணா. என் மீது வீணான பழியை சுமத்துறானா? யாரு யாரு வீணான பழி உண்மையில சுமத்துவது? செய்த தவறை மறைக்கிறேன். யார் என்று சொல். அவன் ஏழையோ பணக்காரனோ பிடித்தவனோ பிடிக்காதவனோ எங்களுக்கெல்லாம் பிடித்தவனோ பிடிக்காதவனோ உனக்கு பிடித்திருந்தால் போதும். உன் மனம் போல மாங்கல்யா நாங்க செய்து வைக்கிறேன். நான் செய்து வைக்கிறேன். நான் ஒரு பொழுது தவறு செய்யலண்ணா. நீ செய்யல? செய்யலண்ணா. அது என்ன நீ எல்லாடி ஆண்டவ பேசுறாய்? பாருங்க, இல்ல யாரு இருந்தா வகுத்துல வர்ற பிள்ளைக்கு அப்பன்னு ஒத்துக்கினாலா? ஒத்துக்கலையா? பொண்ணு தெரியல. உங்க தம்பி கேட்டுருப்பாரா? அண்ணா கேட்டனா? என்ன தெரியுமா சொன்னா? செய்யவே சொன்னா. அப்பேர் மட்டும் ஒரு சதிகாரி சண்டாளி இந்த நாட்டில இருக்கக்கூடாது அடிச்சு நாட்டை விட்டு தொலைச்சிட்டான். தங்கச்சி அவனாட்டி 3 மாசம் புள்ள அவன் அரமன் நினைக்கிறான். எவன் புள்ள கூத்தான தம்பிக்காரன் காட்டான் சொல்லல. அதனால அடிச்சுட்டாரு காட்டலாம். அவனுக்கு அடிக்கிற குழந்தைக்கு தகப்பு நாகரிகமா சொல்லு. என்னடா வார்த்தை இதெல்லாம்? சரி, குழந்தை கூத்துட்டான். பட்டிக்காட்டு நாய். பட்டிக்காடு நீ செட்டிக்காடு. தம்பி அண்ணா, 1000 இருந்தாலும் இந்த கொள்கையில உனக்கும் எனக்கும் வேறுபாடு கிடையாதுண்ணா. தங்கச்சின்னு ஒருத்தி இதனால் வரையில் இருந்தா இன்றோடு இறந்தா இருந்தா போனோம் 3 எண்ணெய் வச்சு தலைமுறை திட்டி கொடுக்கும். ஆமாண்ணா. ஆமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. கருதைக்கு நாடகம் வைக்கிறோம். சவுந்த வழி மோட்சம் நாடகம் சொல்லாதீங்க. கார்த்தி மாசம் ஏரி மதுவுக்கு 3 ஏக்கர் தலைமை புய்து ஓட்டி காவா பச்சு கரும்பு நட்டேன். அந்த பாவை நானு கரும்பு நட்டேன். அதை எறும்பு இழுத்து முடிச்சுங்க. என்ன மாசம்? கார்த்திகை மாசம். எங்க ஓட்டணும் புழுது? ஏரி மதுவுக்கு 3 ஏக்கர். கார்த்திகை மாசம் மது அடியில நீ புழுது ஓட்டுற? சுருக்காடு வரும். உண்மையிலேயே நீ விவசாயம் தான் செய்யறியா? ஐயா சுருக்காடு வரும். ஒன்றே நல்லா தலைமை புய்து ஓட்டிய ஐயா பூனை காசு வருஷம் நானு. சீம காசு வச்சுங்க. காட்டில் மிருகம் பொட்டி தாளம் எல்லாம் வந்து புறாங்கி முடிச்சுங்க. அதனால தான் நீங்க சிந்தனை பண்ணி யோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பெரிய மனசு பண்ணி நீங்க தள்ளுபடி பண்ணுங்க. சரிடா பண்ணி. விவசாய
பண்ணிடுறோம். ஏய் சொல்லாதீங்க. அண்ணா விவசாயி என்பவன் மெழுகுவர்த்தி போல. உண்மைதான் அண்ணா. மெழுகுவர்த்தி எப்படி தன்னை உரிச்சு பிறருக்கு வெளிச்சம் இருக்கிறது அது போல தன்னை வரைக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு விவசாயி. உண்மைதானா? கண்ணுக்கு தெரியாத கடவுள் பல இருக்கலாம், கண்ணுக்கு தெரிந்த ஒரே கடவுள் விவசாயி மட்டும்தான். உண்மைதானா? கடவுள் படி அளக்கிறார் யார் வடிவத்துல படி அளக்கிறார்? விவசாயிகள் உருவத்தில் விவசாயி வடிவத்துல தான் படி அளக்கிறாரு. அவன் வீட்டுல கஞ்சி குடிப்பான், மற்றவர்கள் வகை வகையாக உணவதற்கு உணவளிக்கக்கூடிய ஒரு விவசாயி. விவசாயம் பார்த்து சிகிச்சை பண்ணி பார்க்கறாங்க. தம்பி, இளவயதாக இருந்தாலும் விவசாயம் தான் தலையாய தொழில் என்பதை தெரிந்து நாட்டின் முதுகெலும்பியான விவசாயம் என்பதை உணர்ந்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு எந்த குறையும் கிடையாது. நீ எந்த வழியுமே கட்ட தேவையில்லை. உனக்கு விதைகள், உரம், பயிரிடுவதற்கு உண்டான பணம் மாறி விலையில தரோம். கடன் கட்டவே தேவையில்லை. சந்தோஷமா போய் பயிரு. பணம் கட்ட தேவையா? பணமா கம்பெனி கரண்ட் கூட போடுறாப்பா. அந்த மத்தடி மிஸ்திரி. தம்பி, பண்ணி என்று உன்னை உரைக்கவில்லை, உன்னுடைய விவசாய பயிர்கள் எல்லாம் பண்ணி வந்து அழிக்கின்றது என்று உரைத்தாய் அல்லவா? அந்த பண்ணியே போகவிருக்கிறது. நான் போய் வரேனா? தம்பி, இப்பதான் நீ அயல்நாட்டில் இருந்து வந்திருக்க. விலங்குகளோடு எப்படி போர் முடியும் என்ற நுணுக்கம் எல்லாம் உனக்கு அறவே தெரியாது. ஆகையால நான் போயிட்டு வரேன், நீ அரண்மனை தங்கி ஓய்வு எடுத்துக்க, அதுதான் உனக்கு நல்லது. சரி, ஆகட்டும் அண்ணா. அண்ணா என்னங்க சச்சினை சொல்லுங்க. நம்பிக்கை எதுதான் தேவையோ ஓடுறது, ஆடுறது, பறகுறது எல்லாமே சாப்பிடுவாங்க. சரிங்க. அதனால அவன் சனிக்கிழமை எதுவும் சாப்பிட மாட்டான். புரட்டாசி மாசத்துல சாப்பிட மாட்டான். இது மட்டும்தான் ஒரு சாப்பிடும். அவனுக்கு எது பிடிக்குதோ, அது என்ன பிடிக்குதோ அதை சமைச்சு கொடு. சரிங்க, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அவன் மனசு போனாம நடக்கிறேன். அவன் மனசு போனாம நடக்கும். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அண்ணா, ஆகட்டும் அண்ணா. அங்கே முடிச்சிடுறேங்க. சரிங்க அண்ணா, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அண்ணா அண்ணா, வேகமா போங்க. ஏண்டா? ஆமாண்ணா, காட்டு வனவிலங்குகள் அனைத்தும் பயிர்களை நாசம் செய்து வேகமா போய் அந்த விலங்குகளை ஓட்டி விடுங்க. வர்றப்ப உடல் அயற்சியா இருக்கும், கொஞ்சம் பொறுமையா வாங்க. ஆகட்டும்ண்ணா. ஏங்க வேகமா போனா, வேகமா போனா. மைத்துமரி அண்ணே, அயல்நாட்டுல இருந்து அசையா வந்திருப்பீங்க. எல்லா ஹோட்டல்லயே சாப்பாடு சாப்பிடுவாங்க. நாக்கே மறுத்து போச்சு. இந்த அண்ணி கையால சுவையா சாப்பாடு சாப்பிடுவாங்க. அப்படியே அவ்வளோ சாப்பாடு செஞ்சு வச்சேன். நீங்க கொடுத்ததுலயே அந்த 2 இட்லி பொச 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 பொசன்னு இருந்தது. அந்த ஓட்டை விட அவருமே முடிச்சிருக்குதா? அதுக்குன்னே ஜென்மத்தை பார்த்து வச்சாரு. பாரு, அந்த அண்டத்தில் நடக்கும். அண்டத்தில் தான் நடக்கும். கரெக்டா சொல்லிட்டியே. மயத்து மேலே வாங்க. சொல்லுங்க அண்ணே. உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். பேசுங்க, அதுக்கு என்ன இருக்கு? அதுக்காக சொல்லணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படியா? சொல்லுங்க அண்ணே. இது இல்ல பக்கத்துல இருக்கட்டும். அம்மா மாதிரி. உண்மைதான். அண்ணி என்பவள் பெற்றெடுத்த அன்னைக்கு கை வச்சு பேச தப்பு கிடையாது. சரிங்க அண்ணே, சொல்லுங்க அண்ணே. இது வரைக்கும் இது யாருடைய நாடு? நம்ம நாடு. இந்த நாடு யார் அரசாட்சி பண்றா? அண்ணன். நம்ம அண்ணன். ஆமா, நம்ம அண்ணன் தானே அரசாட்சி பண்ற. அண்ணன் உண்மைதான். அது போகட்டும். இந்த நாட்டு அரண்மனை ஒரு பட்டத்து குதிரை ஒண்ணு இருக்கு. ஆமா, அந்த குதிரை யார் ஓட்டுறா? அண்ணன் ஓட்டுறாரு. அண்ணன் தானே ஓட்டுறாரு. உண்மைதான். திடீர்னு ஒரு நாளி உங்க அண்ணன் செத்துட்டாரு. அண்ணே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பாரு, சும்மா வார்த்தைக்கு கூட அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீ தப்பா நினைக்காதீங்க. உங்க அண்ணன் செத்துட்டாருன்னு வச்சுக்க, அந்த குதிரை யார் ஓட்டுவாரு? நான் தான் ஏறி சவாரி செய்வேன். இதெல்லாம் செய்வேன். உண்மைதான். எங்க உரைக்கணும் சாமி, கையை குடிக்கணும் சாமி, திவான பாவிட பூமி வாடி போ வாடி வாடையும் கொடுங்க வாடி அகடி
உங்களுக்கு சொந்தமான உடம்பு கொட்டிட்டாரு. என்ன கற்பனைக்கு பார்க்கலாம்? ஐயோ என்ன சதிவேலு பாண்டிச்சேரி குழந்தைய பதமுனை வச்சுட்டேன் பாவி ஆண்டவா எல்லாம் இந்த சோதனை எனக்கு தரும் நீ தரும் வேதனையா ஆண்டவா நானே உன்னை எரியா அவனுக்கு ஒரு கேள்வி கேட்டான். அண்ணி அண்ணி முதல்ல கிட்ட வந்ததெல்லாம் தப்புடா அண்ணன். உங்களுக்கு ஒன்று சொல்றேன் நீ சொல்லிட்டு அண்ணி இந்த நாட்டு யாரும் அரசாட்சி பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டான். உங்க அண்ணன் சொல்லிட்டு சொன்னேன். இந்த நாட்டுல இருக்கிற குதிரை யார் ஓட்டுறதுன்னு கேட்டான். உங்க அண்ணன் சொல்லிட்டு சொன்னேன். ஒரு வேலை எங்க அண்ணன் செத்துட்டானா அந்த குதிரை யார் ஓட்டுவான்னு கேட்டேன். நீதான் தம்பி ஓட்டுவண்ண என் மேல படாக்கிறது யாரா? ஐயோ இறைவா நீ இருக்கிறியா இல்லையா? என் பொண்டாட்டி உனக்கு ரேஸ் குதிரை அண்ணா நான் ஓடன குதிரை நீ ஓடணும்னு நினைக்கிறேன். அண்ணா இந்த தம்மையை பார்த்து இப்படி வார்த்தை கேட்கலாமா? யார் பெற்றெடுத்த அன்னைக்கு நிகரானவர் அவர்களிடத்திலே அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு அப்படியே பார்க்க போட்டியே நான் தோத்து போயிடுவேன். நீ போயிடுவேன் நீ புரியுதா நீ போயிடா நீங்க பார்க்க வேண்டிய உடம்பு பார்த்துட்டானே. அண்ணா என் தங்கத்தை கண்ணால் பார்ப்பது பொய்தான், காதால் கேட்பது பொய்தான், தீர விசாரிப்பதே மெய் என்று சான்றோர்கள் வைத்திருக்கிறார்கள். அண்ணா என்ன நடந்தது என்று என் வார்த்தையும் சற்று கேளுங்கள். நீ எதை சொன்னாலும் ஏற்க மறுக்கிறது. அவன் பேசுறான் பாத்தீங்க. அண்ணா இனி எனக்கு தம்பியும் அல்ல, நான் உனக்கு அண்ணனும் அல்ல. என்னை அண்ணன் என்று அழைப்பதற்கு அருகதை இல்லாதவன். அப்படியெல்லாம் வாயால் உரைக்காது. எப்பொழுது இவன் அண்ணி என்று பாராமல் அன்னை என்று பாராமல் அண்ணி என்பவர் அன்னைக்கு சமம். அப்பேற்பட்ட அண்ணியோடு உறவாட இவன் இனி இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. அண்ணா நாடு அடித்து நாடு கடத்துங்க. அண்ணன் பொண்டாட்டிய என் போட அண்ணன் பொண்டாட்டி பார்க்காம எங்க யாருக்கு யாரு எனக்கு அண்ணி என்னுடைய மனைவி கூப்பிடு அண்ணி எப்படி என்று அழைப்பது உங்களே? என் அண்ணனின் மனைவி எனக்கு அண்ணிதானே. என்ன கற்பழிக்க பார்த்தாங்க. மகாராணி மகாராணி எங்க அண்ணிடா அவனை எதிர்த்து பேசுற அளவுக்கு போடுறான். அவனை எதிர்த்து பேசுற அளவுக்கு போடி நிறைய போடி போடுறான். அவனை எதிர்த்து பேசுற போடு வேகமா போடு. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி
சொல்றாபி சூத்து வலிக்குதா? என்னப்பா பேசுற? யாருக்கு யாரங்க? அன்று மாபெரும் சபையில் இந்த அமைச்சர் கலந்த வழிவு சுட்டியது கண்ணாந்து பண்ண இட்டக்கா செருப்புக்கு சவம் காலால் இடுவரை கரத்தோல் செய்யக்கூடிய சொல்லலாமா? அவர் சொல்லுகிற வார்த்தை தவறேதும் இல்லையே. அது போலத்தான் நீங்க நடந்துகிறேன். இது யாருடைய ஆடை? என்னுடைய ஆடை. கால தூக்குறாரா ஒரே கட்டு மாத்தா போச்சுதான் அப்படியே மேல ஏத்தி தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் அப்பொழுதே நினைத்தேன் என் அண்ணன் அப்பேற்பட்டவர் இல்லை, எப்படிப்பட்டவர், நல்ல மனம், என் தந்தையை போட்டு கொண்டவர். நாங்கள் எல்லாமே ஒரு இடத்தில் வந்தவர்கள் அல்லவா, என்னை கொண்டு தான் என் அண்ணனும் இருப்பார் அல்லவா. அவரை மாற்றியது நீங்கள் தானா? சாவிகளா? அது மட்டுமல்ல, தன் இருக்கிறான் அல்லவா முத்தழகி, ஒரு தவறம் செய்யாதவள், அவள் மீது வீணாக பழி சுமத்துகிறேன். பாவி உடன் பிறந்த தங்கையை என் கருத்தால் அடித்து என் நாட்டை விட்டு பொருத்தம்படி செய்து அறிவு 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 நிச்சயம் போயிட்டேன்.
ஏய் வெயிட் என்னங்க ஜாய் அது இல்ல அம்மா என்னடா இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன் என்ன நான் இதுக்கப்புறம் கதை வாங்கிக்கிறேன் கேட்டா 30 கூட்டோடு கூட்ட வச்சுக்கிட்டு கதை நாழ மம்மத குஞ்சு நீ ஏதாவது போட்டோ வைக்கிறீங்களா சூட்டு நல்லா இருக்கு போட்டோ எடுக்கிறீங்களா ஜாய் இருவரை நாடு எடுத்துவிட்டோம் உண்மைதான் ஆனால் அடுத்து நான் செய்ய வேண்டியது நாடு யார் மேல இருக்கு மொத்த மகன் தந்து மேல இருக்குது உண்மைதான் தஞ்சிரமாக செல்ல வேண்டும் சென்றி சென்று இந்த ஆட்டை உங்க பேர்ல எழுதி அவ்வளவுதானே கொண்டு வா இங்க போங்க ஒரு அப்பனே நான் பாத்துக்கிறேன்